Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா get.off அண்ட் get.offall. ஸோ இந்த ரெண்டு மெத்தடை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், அது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் என்ன பெனிஃபிட் அண்ட் இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க ஒரு நியூ வியூவர்ஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிகினராக உள்ளே வாரீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளட்டர்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃப்ளட்டர் இன் தமிழ் அண்ட் இதில் எமுலேட்டர் ஒரு நியூ ப்ராஜெக்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓவராலாக டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு போட்டிருப்போம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்கிங்க அப்படின்னா கெட்எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அந்த வீடியோ மட்டும் பார்க்கல, ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளேலிஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம், அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா get.to அப்படிங்கிறத நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இதை யூஸ் பண்ண மூலமாக நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி get.back அப்படிங்கிறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா get.off, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த get.off அப்படின்னா என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு ஆப் நீங்கள் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், லைக் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அல்லது ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் மீடியா ஏதாவது லைக் ஜிமெயிலோ அல்லது ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா ஸ்டேட்டஸு, சேட்டு அந்த பேஜுக்கு உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் பேக் பட்டனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த பேஜுக்குள்ளே போகாது. ஸோ என்ன ரீசனால் போகாதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸை அந்த மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. லைக் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னால அந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த பேஜை உங்கள் மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பேஜ் தேவையோ அதை மட்டும் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதே கான்செப்ட் தான் நம்ம ஃப்ளட்டரில் என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா get.off அப்படிங்கிற அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகிறீங்கன்னா இந்த பேஜ் அதாவது ப்ரீவியஸ் பேஜ் அப்படிங்கிற அந்த ரிஜிஸ்டர் பேஜோட ஸ்டேட்டஸை மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி கோ டு நெக்ஸ்ட் பேஜ்னு கொடுத்துருந்தோமா, இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு மெசேஜ் கேட்குது. இதில் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் பேஜ் போகுது, இல்லை நோ கொடுத்தோம்னா நமக்கு சேம் இதே பேஜில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் பேஜ்னு வச்சுருக்கோம். ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை காப்பி எடுத்துகிட்டு நம்ம தேர்ட் பேஜ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இதில் தேர்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை இது செகண்ட் பேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் தேர்ட் பேஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக கேப்ஸ் அண்ட் ஸ்மால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தேர்ட் பேஜ் போட்டோம். அண்ட் இந்த பட்டன் பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜுக்கு அதாவது நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி இருக்குது. நம்ம இன்னொரு பட்டன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள், நமக்கு இங்கே எலிவேட்டட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்டனுடைய ப்ளேஸ் தான் இது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரேப் வித் காலம் விஜிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலம் விஜிட்டில் அகெயின் இதே மாதிரி ஒரு எலிவேட்டட் பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் எலிவேட்டட் பட்டன். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆயிரும். அண்ட் ஆன் ப்ளஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பேரந்திசஸ் அண்ட் சைல்டு அப்படிங்கிறதுல நம்ம டெக்ஸ்ட் விஜிட் யூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கோ டு தேர்ட் பேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ கோ டு தேர்ட். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு காலம் விஜிட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டிஃபால்ட் அலைன்மெண்ட் டாப்புக்கு போயிடும் உங்களுக்கு. ஸோ டாப் பார்த்தீங்களா. ஸோ அப்போ இதை நம்ம ஓவர் கம் பண்ண என்ன பண்ணலாம், மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் சென்டர் அண்ட் அதே மாதிரி கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுக்குற மூலமாக நமக்கு இந்த 2 பட்டனும் அப்படியே பேஜோட சென்டருக்கு ஷோ ஆயிரும். வந்துருச்சா. ஸோ ஆனால் இந்த 2 பட்டனுக்கு பிட்வீனில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் இன்னும் நீட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பாருங்கள், சைஸ்ட் பாக்ஸ். ஸோ சைஸ்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் இதில் ஹைட் அப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் நமக்கு ஒரு லைக் ஒரு 25. ஓகே, ஸோ 25 கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 பட்டனுக்கு பிட்வீனில் நமக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன போகும், கோ டு நெக்ஸ்ட் பேஜ்னால் செகண்ட் பேஜ் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது போகிறதுக்கு நம்ம அலர்ட் பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி நமக்கு அலர்ட் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம புதுசாக என்ன பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், கோ டு தேர்ட் பேஜ் கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம இன்னும் உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த எதுவுமே மீன் பண்ணல. இப்போ நம்ம அதே மீன் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட்டு
get dot to எந்த பேஜுக்கு நம்ம ஷோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் பேஜ் ஓகே. ஓகே, ஸோ இதில் பேரந்தசிஸ்குள்ளே கொடுக்கணும். நம்ம ஜஸ்ட் வெளியே மென்ஷன் பண்ணிட்டோம். இதை அப்படியே லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த கோ டு தேர்ட் பேஜ்னு கிளிக் பண்ணால் நமக்கு வந்து தேர்ட் பேஜுக்கு வந்து போகும். ஸோ தேர்ட் பேஜில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்துக்கலாம் ஒன்ஸ் அகைன். ஸோ ஜஸ்ட்டு ஆப் பார் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கோ டு தேர்ட் பேஜ்னு கொடுத்தோன்னா நமக்கு தேர்ட் பேஜ் அப்படிங்கிறது இந்த பேஜுக்கு வந்துட்டு, இது தேர்ட் பேஜா செகண்ட் பேஜாங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா மேபி கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து தேர்ட் பேஜ்னு கொடுத்துருவோம். அண்ட் இங்கே வந்து வெறும் ஆப் பார் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடி, அதில் சென்டர் விஜிட் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர், இப்போ இதில் வந்து சைல்டு விஜிட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது சைல்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் விஜிட்டில் வெல்கம் டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வெல்கம் டு ஆல் அல்லது வெல்கம் டு உங்களுடைய நேம். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆப் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரீங்கன்னா உங்களுடைய நேம் தான் ஷோ ஆகும். ஸோ லைக் நம்ம வந்து வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கோ டு தேர்ட் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸோ வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு வரும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ வந்துருச்சு. அண்ட் இப்போ நம்ம பேக் பட்டன் நமக்கு டிஃபால்ட்டாக ஆரோ வந்துருச்சு. அல்லது வந்து நீங்கள் மொபைலில் இதை எப்படி பில்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இதை பில்ட் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு இந்த ஆரோக்கு பதிலாக உங்களுடைய பேக் டேப் கொடுத்துருப்பாங்க. சாம்சங் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கீழே பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதர் ஆப்னால் நீங்கள் லைட்டாக ஸ்வைப் பண்ணால் கூட உங்களுக்கு பேக் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், இந்த ப்ரீவியஸ் பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பேஜ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் அதாவது அடுத்தடுத்து வர வீடியோலலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி லைக் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு பேஜுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதா மட்டும் கன்சியூம் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், கோ டு ரிஜிஸ்டர் பேஜ் அப்படின்னு நம்மளுடைய நேம் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து அல்லது வந்து சோஷியல் மீடியா ஏதோ ஒன்று கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் பண்ண உடனே நமக்கு என்ன செய்யும், நெக்ஸ்ட் அதாவது வெல்கம் டு அப்படின்னு கொடுத்து நம்மளுடைய நேம் வந்து ஷோ ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பேக் பட்டன் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணதை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்படி இருக்காது. இதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து கோ டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக, அதாவது கெட் டாட் டூக்கு பதிலாக ஆஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். ஓகே, சேவ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சேம் அதே பேஜ் தான் இருக்குது. இப்போ நம்ம அகைன் என்ன பண்ணலாம், கோ டு தேர்ட் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், ஸோ வெல்கம் டு ஃப்ளட்டர் எல்பிஎம்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன தான் இங்கே பேக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேக் அப்படிங்கிற அந்த ஆரோவே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். அப்போ ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களால் வெளியே பேக் போக முடியாது. அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து பார்க்க முடியாது. என்ன ரீசன்னா, அந்த ப்ரீவியஸோடைய ஸ்டேட் வந்து மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பேஜில் இருந்து தான் நம்ம வந்து கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் அல்லது மேஜர் ப்ராஜெக்ட் அல்லது ஃப்ளட்டரில் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கெட் டாட் ஆஃப், இந்த கெட் டாட் டூ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வந்து இன்டர்வியூ கொஸ்டினில் கூட கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். இன்கேஸ் வந்து ப்ரீவியஸ் பேஜை நம்மளால் டிஃபால்ட்டாக ஹைட் பண்ணி வைக்கணும் அல்லது வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு கெட் டாட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி கெட் டாட் ஆஃப் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் சேமஸ் இதே மாதிரி தான். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்ரிபியூட் காமிச்சிடுறேன். ஸோ ஆஃப் ஆல், ஸோ இந்த இருக்குது பார்த்திங்கன்னா ஆஃப் ஆல். ஸோ இதுவும் அகெயின் சேவ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஸோ இப்போ சேவ் பண்ணி இதை செக் பண்ணி பாருங்கள். இதுவும் சேமஸ் என்ன செய்யணும், உங்களுக்கு அதே மாதிரி ப்ரீவியஸ் பேஜை வந்து ஹிடன் பண்ணிடும். அதாவது ப்ரீவியஸில் அதாவது ஆஃப் டாட் ஆல் அப்படிங்கிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ லைக் வந்து செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் அல்லது ஃபோர்த் பேஜ் எந்த பேஜுக்கு நீங்கள் போய்ட்டு வந்திருந்தாலும் கரெக்டாக நீங்கள் வந்து ஆஃப் ஆல் அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் நம்ம கால் பண்ணியிருந்தாலும் அதோடைய செஷன் எல்லாமே மெமரியிலேருந்து என்ன செய்யும், ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்பை வந்து லாக் அவுட் பண்ணுறீங்க. இப்போ லைக் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதனால் உள்ளே வந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்போனாலும் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ஸ்டேட்டஸு சேட் அந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகுது. இதே இது நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து லாக் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணி கன்ஃபர்மேஷனில் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே என்ன மெத்தடு ஓப்பன் ஆகும், என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆல் அப்படிங்கிறத யூஸ் ஆகும்.
ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எவ்வளோ ஹிஸ்ட்ரியெலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன செய்யும், அப்படியே உங்கள் மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோம் பேஜுக்கோ அல்லது வந்து லாகின் பண்ணுற பேஜுக்கோ வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் எங்கே நம்ம கெட் டாட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம் அண்ட் எங்கே கெட் டாட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுவோம், அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதுக்கு என்ன பர்பஸ், அது யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஒரு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோலையும் இந்த மாதிரி கெட் டாட் ஆஃப் அண்ட் கெட் டாட் ஆல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம், பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறது மூலமாக அந்த வேல்யூ எப்படி நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.